இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு இடத்துலயும் உருண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமி பந்து ஏதாவது ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த இறை இல்லங்களை பார்க்கும்போதுதான். எத்தனை பேர் இங்க தொழுதிருப்பாங்க, எத்தனை நல்லடியார்கள். இந்த பெரிய பெரிய விஷயங்களை இந்த உலகத்துல பார்க்கும் போதெல்லாம், பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை பார்க்கும் போதெல்லாம், உயர்ந்த கட்டிடங்களை பார்க்கும் போதெல்லாம் மனசுல தோன்றது என்ன அப்படின்னா, நிச்சயமாக இறைவன் நமக்கு பிரம்மாண்டங்களை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். யாரெல்லாம் இந்த உலகத்துல இந்த பள்ளிவாசல்கள்ல இருந்து தொழுகிறாங்க, ஒவ்வொரு பள்ளிவாசலும் கல்வி நிலையங்களாக செயல்படுது. குறிப்பா இந்த ஆத்தூர் பள்ளிவாசலை பற்றி இங்க இருக்க சொல்லும்போது, இங்க நிறைய பிள்ளைகள் வந்து ஹிஃபில் பண்றாங்க, குரான் மனப்பாடம் பண்றாங்க, நிறைய மார்க்கத்துக்கான கல்வியை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுதான். ஒரு பள்ளிவாசல் இறைவனை நினைத்து வணங்க தொழுக, அதே சமயத்தில் மார்க்கத்துக்கான கல்வியை, அதன் விளக்கங்களை, அதனுடைய ஆழ்ந்த அறிவை பெறுவதற்கான உயர்ந்த ஞானத்தை அடையும் இடமாகவும் இருக்கணும். ஒரு பக்கம் தொழுகை, இன்னொரு பக்கம் மார்க்க கல்வி விளக்கம், இது ரெண்டும் இருக்கணும். நமக்கு உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி ஒரு உயர்ந்த பள்ளிவாசலாக ஒரு பக்கம் தொழுகைக்கும் ஒரு பக்கம் மார்க்க கல்விக்குமான இடமாக இது இருக்கு அப்படிங்கிறதுல எல்லா புகழும் இறைவனுக்கே. மரணிக்கிறதுக்குள்ள ஒரு முறையாவது குரானையும் அதனுடைய தப்சீர் விளக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதான் இங்கிருந்து நம்ம வைக்கக்கூடிய நியத்தா இருக்கு. இறைவன் அந்த பாக்கியத்தை எல்லா முக்மீன்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன்.